வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னா, இவர் மட்டும் செலிபிரிட்டி இல்லைங்க. தமிழ் சினிமாக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸை உருவாக்கி தந்திருக்காரு. கற்பனைக்கும் கலைக்கும் வயசு தடை இல்லைன்னு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்காரு. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். லெஜெண்டரி டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், இந்த மாதிரி பன்முகம் கொண்டவர். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எஸ், லெட்ஸ் வெல்கம் தி லெஜெண்டரி டைரக்டர் அண்ட் ஆக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, வணக்கம் சார். பெரிய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்லி, கூரன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன இப்போது டைரக்ஷன்லாம் விட்டுட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது, நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இந்த சமீபமாக இந்த 10 வருஷத்தில் ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன். எனக்கு திருப்தியான ஒரு கேரக்டர் அனுபவித்து பண்ணியிருக்கேன். ஆஹா, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நம்ம ஷூட் முடிச்சோடனே நானும் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட்லி ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக இருக்குது சார். இது வரைக்கும் பார்க்காத ஒரு கான்செப்ட். ஒரு நாய் பேஸ் பண்ணி அது ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ஆஹா அடுத்து என்னன்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நீங்கள் கதை கேட்கும் போது எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஓ, அவர் அந்த டைரக்டர் அவருக்கு தமிழ் தெரியாது. ஓ, சுத்தமாக ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் அப்படி தடு மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டார் தமிழ். அந்த டைமில் ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் இந்த தயாரிப்பாளர் இந்த கதையை கேட்டு விக்கியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரும் என்கிட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அப்புறம் டைரக்டர் ஆகி என்னை வச்சு டிராஃபிக் ராமசாமி படம் டைரக்ட் பண்ணார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு ப்ரொடியூசர் சின்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதைக்காக தேடிட்டு இருந்தார். அவரை எப்படியோ இந்த நிதின் டைரக்டர் மீட் பண்ணி இந்த கதையை சொல்லியிருக்காரு. விக்கிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திரசேகர்கிட்ட எஸ்எஸ்சிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவர் ஓகேன்னா நான் எடுத்துட்றேன் அப்படின்னு என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அந்த கூட்டிகிட்டு வந்த டைம் நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அந்த டைமில், ஏதோ வேலையில் இருந்தேன். ஸோ அதனால் அவர்கிட்ட முழு கதை கேட்கல, என்ன விஷயம், கண்டென்ட் என்ன. ஏன்னா அதில் நான் ரொம்ப குறியாக இருப்பேன். ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார்களை வச்சு படம் பண்ணணும், அவங்க ஃபேன்ஸ் அந்த படத்தை கொண்டாடிடுவாங்க. இல்லைன்னா ஒரு நல்ல கதை கரு இருக்கணும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த கதைக்கரு தான் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஹீரோ இல்லைன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான கதை. அதான் இன்றைக்கி நிலைமை. நல்ல கதை கருவாக இருந்தால் அதையும் கொண்டாடுறாங்க நம்ம தமிழ் ரசிகர்கள். ஸோ அந்த கண்டென்ட் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரே வார்த்தையில் சொன்னார், பாதிக்கப்பட்ட ஒரு நாய் கோர்ட்டுக்கு போகுதுன்னாரு. எனக்கு அதுலேயே ஒரு சின்ன ஆர்வம் வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 50 படம் கோர்ட் ட்ராமா பண்ணியிருப்பேன். அதே விதமாக கோர்ட்டில் தான் என் லைஃபே, என்னுடைய சினிமா லைஃபே ஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கே ஒரு இத்தனை வருஷமாக தோணலையே, ஒரு நாய் கோர்ட்டுக்கு போகுது, நீதி கேட்டு போகுது, எப்படி அது போய் எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு, எனக்கு நீதி வேணும்னு எப்படி பேசும்? பேசினா தானே கேஸ் மூவ் ஆகும். அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டியாக அந்த ஒரு லைன் எனக்கு, நான் அவ்வளோ பிஸியாக இருந்து கூட என்ன பண்ணேன்னா, முழு கதையை சொல்லுப்பா அப்படின்ட்டு. பரவாயில்ல, மற்றதெல்லாம் தள்ளி வைப்பேன். நல்ல கதைகள் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால் முழு கதையை சொல்லுன்னு சொன்னேன். ஒரு 2 மணி நேரம் அழகாக நேரேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே பண்ணலாம். சரிப்பா, விக்கிட்ட கேட்டேன், இப்போ நீ தான் ப்ரொடியூசர், உனக்கு கதை பிடிச்சி போச்சு, படம் எடுக்க போகிற, எங்கிட்ட எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இதில் இந்த நாய்க்காக வாதாடக்கூடிய ஒரு லாயர் கேரக்டர் இருக்கு, அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், அதனால தான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அந்த லாயர் கேரக்டர் எனக்கு கதை சொல்லும்போதே அந்த லாயர் கேரக்டர் ஒரு
அது எப்படின்னா ஒரு யாருமே இல்லாத ஒரு தனி மனிதன், வயசான ஒரு 10 வருஷமாக கேஸே எடுக்காத வீட்டில் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த லாயர் கேரக்டர். யாரோ ஒரு வேலைக்கு வர சின்ன பொண்ணு வருது, அந்த பொண்ணை டாக்டர் மாதிரி பார்த்துக்கிறாரு. இன்னும் சர்வன்ட்ஸ்லாம் வரானுங்க, அவனுங்களையெல்லாம் உறவாக வச்சுக்கிறாரு தவிர அவருக்கென்று ஒரு மனைவியோ மக்களோ யாருமே கிடையாது. இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து இனிமேல் கோர்ட்டுக்கே போக வேண்டாம்னு ஒரு முடிவில் இருக்கு. அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஏன் அவர் இவ்வளோ பெரிய லாயர், பெரிய லாயர், ரொம்ப பாப்புலரான லாயர், கேஸே எடுக்க வேண்டாம், இனிமேல் இந்த கோர்ட்டுக்கே போக வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கிறார். ஆனால் இந்த நாயுடைய ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன், அந்த வேதனை, இதெல்லாம் ஒரு நாய் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு, யாருமே அதை கண்டுக்கறல. ஏன்னா அதுக்கு பேச தெரியல, யாருமே கண்டுக்கல, துரத்தி விடுறாங்க. இதில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம், எங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஒரு 2 நாளாக நான் எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணுது. எனக்கே வந்து இந்த நாய் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அந்த நாயை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஃபாலோ பண்ணி அதுக்கு என்ன ஏதோ அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு அதுக்கும் சொல்ல தெரியாது. அதுதான் வேடிக்கை. அப்படியே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஒரு பெட் லவர். கதையிலையும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 நாய் வளர்த்ததா நம்ம ஒரு சொல்கிறோம், ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த 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 ஸ்மெல்ல வந்திருக்கலாம் அந்த நாய் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சேன். ஒரு நாய்க்காக வாதாடுறதுக்கு கோர்ட்டுக்கு போகிறேன். இந்த ஒரு வித்தியாசமான கதைன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு நாய் கோர்ட்டுக்கு போகிறது ஒரு வித்தியாசம். நாய்க்காக நான் வாதாடுறேன், நாய்க்கு நீதி கிடைக்கணும்னு நான் போராடுறேன். இந்த டியூ கோர்ட்ஸில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த நாயோட நான் பழகி எனக்கும் அந்த நாய்க்கும் ஒரு பாண்டிங் ஏற்பட்டு. நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, நானும் நாயும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங். அந்த அளவுக்கு அதை லவ் பண்ணியிருந்தா தான் ஒரே தட்டில் சாப்பிட முடியும். நிச்சயமா. நானும் குழந்தையும் சாப்பிடலாம், நானும் மனைவியும் சாப்பிடலாம், நானும் எங்கள் அப்பாவும் சாப்பிடலாம். ஒரு அனிமலும் நானும் சாப்பிட்றோன்னா அந்த அனிமலை எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். கரெக்ட். அந்த லவ், அந்த பாண்டிங் வந்து அப்படியே வந்துடுது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு லாயராக அதுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுன்றதை தாண்டி ஒரு மனிதனாக ஒரு 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 குழந்தை, அந்த நாயை நான் ஒரு குழந்தை மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு உட்காந்து என்னென்னமோ போராடி. ஆனால் இதில் என்ன ஒரு சேலஞ்ச் எனக்கு வந்துச்சுன்னா, நான் நிறைய கோர்ட் ட்ராமா பண்ணிட்டேன். ஜனங்களுக்கு பார்த்து பிடிச்சி போயிருக்கு. அதில் எப்படி நான் டிஃப்ரெண்ட் பண்ணுறது, அதை அந்த டைரக்டரை நான் சொல்லி நான் பண்ண மாதிரி, ஏற்கனவே பண்ண மாதிரி இருக்கக்கூடாது சீன்கள். நான் கதை நல்லா இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்கு, நீங்கள் உட்கார்ந்து பண்ணுங்க. அதே நேரத்தில் தமிழ் என்னுடைய படங்களை பூரா பாருங்கள், நான் பண்ண படங்களை பூரா பாருங்கள், டைம் எடுத்துக்கங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, ஜெயிக்கணும்னு வந்திருக்கிறீங்க. ஒரு யங் பாய் நிதின், அந்த பையன் பேர், ஜெயிக்கணும்னு வந்திருக்கிறீங்க. முதல்ல தமிழ் கற்றுக்குங்க. ஒரு தமிழ் படத்தில் ஜெயிக்கணும்னா அந்த மொழி ஆளுமை வேணும் இல்லையா? அந்த தமிழ் கற்றுங்க. என்னுடைய படங்களை பூரா பாருங்க, அதில் வராத காட்சிகளாக நீங்கள் உருவாக்குங்க. இந்த ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க. அந்த டாஸ்க் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி சீன் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரா சார்? உங்களோட படங்கள் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி சீன் இல்லை, கண்டிப்பாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாரா? இல்லை லெஜெண்டரி டைரக்டர் நீங்கள் வந்து இல்லை இம்ப்ரெஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? இல்லை, அப்படி இல்லை. நான் முதலே சொல்லிட்டேன், அப்பா என்னை ஒரு பெரிய டைரக்டர்லாம் நினைக்காதப்போ ஒரு நடிகன் நினச்சிக்கோ. இந்த நடிகனை நீ இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் அவர் எங்களை வந்து அந்த ப்ரொடியூசரை போய் ஒரு டாஸ்க் வச்சார். அவர் சார் ஒரு 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 பெரிய ஹீரோ படம் இல்லை, அந்த நாய் தான் ஹீரோ அப்படின்னு ஆயிடுச்சு.
ஸோ எனக்கு விஷுவல் ட்ரீட் வேணும். ம். விஷுவலாக இந்த படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். ஆ. அதுக்காக நம்ம இந்த படத்தை வந்து இங்கே எடுக்க வேணாம், கொடைக்கானலில் எடுப்போம். ம். அதுவும் இந்த ஜனவரி மாதம் போய் எடுப்போம். ஆ. அந்த 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 கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு தெரியாது, நான் நடிக்கிறேன், ஆ. ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுக்க, ஒரு 70-80 பேரை நீ கூட்டிகிட்டு போயிட்டு எத்தனை நாள் நீ கொடைக்கானலில் எடுக்கணும், கொடைக்கானலில் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு. இல்லை கொடைக்கானலில் மட்டும் 35 நாள் வேலை இருக்கும் ம். அப்படின்னு. 35 நாள் ஒரு 80-90 பேரை வச்சு மேய்க்கணும் அவர். ஆமா. நான் அவர்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொன்னேன். எனக்கும் வந்து அவர் அந்த டைரக்டர் நினச்சது நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன படத்தை ரொம்ப சின்னதாக எடுக்காம விஷுவலாக வந்து படம் பார்க்குறவங்களுக்கு அப்போ எல்லாமே மாறி போயிடும். ம். டயலாக் அதிகம் இல்லாமல், ம். வசனங்களில் சொல்லாமல் விஷுவலாக சொல்லணும், அப்போ எல்லாமே மாறி போயிடும் அப்படின்னு அவர் நினச்சது வந்து எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஸோ நானும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆ. இப்படி ஜனவரி மாதம் அந்த குளிரில், ஜனவரியில் ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் அந்த குளிரில் நடுங்கிட்டு பா. அங்கே எடுத்தோம். நார்மலா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர், ஒரு டாப் டேலண்டட் ஆக்டர்ஸோட நடிக்கிறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நீங்க நாயோட நடிச்சிருக்கீங்க. அதுல நிறைய விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண விஷயங்கள்லாம் என்ன சார் நாயோட நடிக்கும் போது? எனக்கு நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உண்மையான வாழ்க்கையிலையும் ஒரு 20 வருஷம் 2 நாய் வளர்த்தேன். ஓ. ஒன்று அல்சேஷன், பெருசாக பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று பொமரேனியன் பெட்டுன்னு சொல்லுவோம். இந்த அல்சேஷன் கீழே நிற்கும், பயங்கரமாக நிற்கும். 2 எக்ஸ்ட்ரீம். அது வந்து வீட்டுக்குள்ளே பெட்ரூம்லேயே கிடக்கும். ஓ. பொமேரியன். பொமரேனியன் செல்ல குட்டி. டாகே செல்ல குட்டி தான், அதுலேயும் பொமரேனியன் இன்னும் செல்லம் இல்லை. இப்படி 20 வருஷம் நாய்களோட நான் பழகியிருக்கிறேன். அதில் 14 வருஷம் ஃபுல் லைஃப் வாழ்ந்து 14 வருஷம் கழிச்சு அந்த பொமரேனியன் இறந்துச்சு. வீட்டு பக்கத்தில் என் வீட்டுக்குள்ளேயே வந்து அதை வந்து நான் அடக்கம் பண்ணேன். அந்த அளவுக்கு அது மேலே எனக்கு ஒரு பாண்டிங் ஏற்பட்டுச்சு. அதனால நாயோட நடிக்க போகிறோம் அப்படின்றது வந்து எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. ஆனால் இது லேப்ரா. என்ன இருந்தாலும் ஒரு மனிதன்ட்டு நம்ம வந்து ஏதோ கோமா பேசிட்டோம்னா கூட சரிப்பா அப்படின்னு சொல்லிடலாம், அவன் சாந்தமாயிடுவான். நாய்க்கு கோவம் தான் என்ன பண்ணும், கடிச்சிரும், அவ்வளவுதான் இல்லையா? அந்த பயம் இருந்துச்சு முதல்ல இருந்து. ஆனா அந்த நாயோட நான் வந்து கட்டி பிடிச்சிக்கிறணும், பெட்ல ஒன்னா படுத்துக்கிறணும், என் மேல நான் போட்டுக்கிறணும், அதான் அந்த சொன்ன மாதிரி ஒரே பிளேட்ல சாப்பிடணும், அதுக்கு சமையல் பண்ணி நான் கொடுக்கணும். இப்படிலாம் இந்த நாயோட நான் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஒரு 5 நாள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு டேக், இப்போ ஒரு மனிதர்கள்ட்ட ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறார், சரியான நடிக்கலைன்னா 1 more நடிப்பா, இந்த டைலாக் தப்பா பேசிட்டு கரெக்ட் பண்ணி நடிப்பான்னு சொல்லலாம். நாய்கிட்ட சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை. இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இவ்வளவுக்கும் சந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் ட்ரெயினர் ப்ரிப்பேர் பண்ணி தான் கூப்பிட்டு வருவார். இருந்தாலும் சில சமயங்கள்ல அதுக்கு மூடு வரணும்ல. நடினா கிளாப் பண்ணிட்டு ஆக்ஷன்லாம் நடிச்சிருமாரு இல்லையா? அப்படிலாம் நாங்க சிரமப்பட்டோம். முதல்ல ஹீரோ வச்சு படம் பண்றது தான் கஷ்டம், ஒரு நாய் அனிமலை வச்சு பண்றது ஈஸின்னு நினைச்சோம். பட் இதுதான் கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு சார். ஏகப்பட்ட டீ உங்களுக்காக ரெடியா வச்சிருக்கோம், நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணணும் சார். எந்த டீல இருந்து ஆரம்பிக்கலாம்? மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, பிளாக் டீ, மின்ட், மாச்சா, செஞ்சா, எது வேணும் சார்? ஆக்சுவலா நான் வந்து மில்க் போட்டு டீயே சாப்பிட்றது இல்லை. இப்போ பிளாக் டீல இருந்து ஆரம்பிச்சிடலாமா, மில்க் இல்லாம? ஓகே ஓகே. ஸோ நீங்க பிளாக் டீ உள்ளே டீ இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா டீ இல்லை சார். ஓ. இது உள்ள காதல் வந்திருக்கு. ஸோ கூரன் படத்துல வந்து என்ன மாதிரியான காதல்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான லவ் சீன்ஸ்லாம் இருக்கும் இதுல? லவ்ன்றது எனக்கும் அந்த நாய்க்கும் உண்டான இந்த பாண்டிங் தான் லவ். ஒரு ஒரு ஒருத்தன் ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சா அந்த பொண்ணுக்காக அவன் போராடுவான், அந்த பொண்ணு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான்ல. அதே மாதிரி
அந்த நாயை கொஞ்சம் கொஞ்சமாக நான் நேசித்து என் பெட்லேயே படுக்க வச்சு என்னோடையே நான் எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போய் அது பண்ணுற அத்தனை சேட்டைகளை ரசித்து அதை நான் ரசிக்கணும்ல, நான் ரசித்தா தான் நீங்கள் ரசிக்க முடியும். ஆமாம். அது ஒரு காதல் தான். அந்த காதலை எங்கள் 2 பேருக்கும் ஏற்பட்ட அந்த பாண்டிங்கை வந்து மியூசிக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சித்தார்த் விபின். ரொம்ப அவருக்கும் இது ஒரு புது அனுபவம். எனக்கும் இது வரைக்கும் நான் நடிச்சிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு கண்டென்ட்டை நான் டீல் பண்ணது கிடையாது. ஓகே, சரி. அப்படியே உங்களோட ஃப்ளாஷ்பேக் சார், உங்களோட லைஃப்பில் லவ் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது இல்லாமல் மனிதன் உயிர் வாழவே முடியாது. ஓகே. அந்த காதல் எப்போவுமே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து எனர்ஜியாக இருப்போம். ஏஜுக்கும் அந்த காதல், அன்பு, பேஸ் அன்பு தான். ரெண்டுக்கும் இங்கிலீஷில் சொல்லும்போது லவ் தான். லவ் தான் இல்லையா? தமிழில் தான் வந்து அன்பு காதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காதலுக்கு பேஸ் வந்து அன்பு தானே. அந்த அன்பு அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இல்லைன்னா அந்த எனர்ஜியே வராது. இந்த வயசில் நான் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறேன், இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வேலை செய்கிறேன், வேலை இருக்குதோ இல்லையோ 9 மணிக்கு ஆஃபீஸில் போய் உட்கார்றேன். இந்த எனர்ஜிலாம் எப்படி வருதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த காதல் தான் என்னை இயக்கிட்டு. ஆஹா, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதே மாதிரி நீங்களும் ஷோபா மேமும் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர் ஒரு மேரேஜுக்கு லவ்வுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ரிலேஷன்ஷிப்லேருந்தே சொல்லலாம் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காதல் அப்படின்னு இருக்குல்ல, ஆமாம், அதுவே வந்து நான் அதில் உடன்பாடு இல்லை. முதல்ல இந்த காலத்து காதலை நான் காதல்னு நினைக்கிறது இல்லை. ரெண்டாவது, ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஏதோ பார்க்குறாங்க, மீட் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலில் 2 பேரும் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் எதிர் உட்காந்து சாப்பிட்றாங்க, ஹாய்ன்றாங்க, பேரை இது சொல்லிக்கிறாங்க, அடுத்த நாள் ஃபோன் கான்டாக்டு, அடுத்த நாள் லவ் ப்ரப்போசல், அடுத்த நாள் மேரேஜ், அதுக்கு அடுத்த நாள் வாழ்கிறாங்க, அதுக்கு அடுத்த நாள் டைவர்ஸ். இதுதான் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு இந்த காதல் தான் இன்னைக்கு. இதுக்கு பேர் நான் வந்து எப்படி காதல்னு சொல்ல முடியும், ஏற்றுக்க முடியும்? நாங்கள் இந்த ஓல்டு அப்படின்னு சொல்லுவீங்க, நீங்களாம் ஓல்டு இப்படி தான் சொல்லுவீங்க. காதலுக்கு வந்து ஓல்டு யங்லாம் கிடையாது, ஃபீலிங் தான். ஃபீலிங். நான் 5 வருஷமாக என் மனைவியை காதலித்தேன், ஒரு நாள் கூட ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாது. 5 வருஷத்துலையுமா சார்? இந்த 5 வருஷத்தில் ஐ லவ் யூன்னு சொன்னதே கிடையாது. எல்லாரும் ஒன்றா போவோம், குடும்பத்தோடு எல்லாரும் போவோம். சினிமாவுக்கு போனாலும் அவங்க வீட்டில் நான் பேயிங் கெஸ்ட்டாக இருக்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அவங்களுக்கு எங்கள் மாமாவுக்கு 4 குழந்தைங்க. மாமான்னா இப்போ மாமா ஆயிட்டார் இந்த கல்யாணத்துக்கு பிறகு, நீலகண்டன் சொல்லிட்டு. ஸோ எங்கே போனாலும், சினிமாவுக்கு போனாலும் எல்லாம் ஒன்றா போவோம், பீச்சுக்கு போனாலும் எல்லோரும் போவோம். இப்படி ஒன்றா தான் போயிருக்குமே தவிர நானும் அந்த பொண்ணும் ஒரு நாள் கூட தனியாக வந்து சினிமாவுக்கோ பீச்சுக்கோ போனது கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த காதல் வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த 5 வருஷத்துக்கு பிறகு எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இல்லை, நான் ஷோபாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவளும் அவங்க வீட்டில் சொல்கிறான், நான் சேகர் மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ 2 பேர் உள்ளத்துலேயே அந்த 5 வருஷமாக அந்த இளைய ஓடி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் காதல். இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் அவளை நேசிக்கிறேன். இந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றது இல்லை, அதுக்கு பிறகுதான் உண்மையான காதல் இருக்கு. அந்த காதல் இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுக்கறது. இப்போ நான் ஒரு பெரிய டைரக்ட் அப்படி அந்த 80s பார்த்தீங்கன்னா 80sலேருந்து 95 வரைக்கும் அவ்வளோ பிஸியாக அத்தனை லாங்குவேஜும் பறந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு பாம்பேயில் இருப்பேன், சென்னையில் இருப்பேன், ஹைதராபாத்தில் இருப்பேன், பெங்களூரில், இப்படி தானே இருந்தேன் லைஃப். அது ஒரு நாள் கூட என் மனைவி இல்லாமல் நான் எங்கேயுமே போனதில்லை. அப்படியா சார்? ஆமாம். ஒரு நாள் கூட நான் போனதில்லை. கூட்டிகிட்டு போயிடுவேன், அவன் கூட இருக்கான். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணேன்,
ஒரு 50 படம் 90 வரைக்கும் டைரக்ட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு ஒய்ஃப் அப்படின்னு நினச்சா எல்லாரும் என்ன ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து என்னது ஹோம் மினிஸ்ட்ரி தான் அவங்களுக்கு, கிச்சன் தான் லைஃப், வீடு தான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை. என் மனைவி வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி மியூசிக் படிச்சுட்டு இருந்தது. கல்யாணத்துக்கு பிறகு அதை மியூசிக் காலேஜ் கண்டினியூ பண்ண வச்சேன். அதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வரைக்கும் வாரத்தில் 2 நாள் வந்து கிளாஸ் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கிளாஸ் போயிட்டு. சூப்பர். ஏன்னா அவங்க பேஷன் அது. அவங்க சிடி பண்ணுறாங்க, கச்சேரி பண்ணுறாங்க. அவங்களும் வந்து ஒரு ஒரு தனியான ஒரு அடையாளம் கிடைக்கணும்ல, அவங்களுக்கும் ஐடென்டிட்டி கிடைக்கணும்ல. இது எஸ்எஸ்சி ஒய்ஃப் ஷோபா அப்படின்றது இல்லாமல் ஷோபா ஒரு நல்ல சிங்கரு, அவங்க நல்ல கதை எழுதுவாங்க. 90ல் அவங்கள டைரக்ட் பண்ண வச்சேன் நான். நண்பர்கள்னு ஒரு படம், உங்களுக்குலாம் தெரியாது, நீங்கள்லாம் 90 பிறகு பிறந்திருப்பீங்களே. ஹிந்தி தமிழ் 2 லாங்குவேஜில் அவங்கள டைரக்டராக வச்சு அவங்களுக்கு நான் உதவி இயக்குனராக இருந்து ஒரு படம் பண்ணேன். அற்புதம் சார். சில்வர் ஜூப்ளி படம். வாவ். அப்போ என்ன, ஒரு டைரக்டர்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. இன்னிசை மலைன்னு இளையராஜா மியூசிக்கில் 2வது படம் டைரக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு மனைவி அப்படின்றவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கிறணும், அவங்களுக்கு தான் வேலை, சமையல் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னாவே அது வந்து அது காதல் இல்லை, லவ் இல்லை, அன்பு இல்லை, இல்லை. அவங்களுக்கு ஒரு தனி அடையாளத்தை நம்ம கொடுக்கணும். வெளியில் போகும்போது இப்போ அந்த அடையாளத்தையெல்லாம் தாண்டி இப்போ வேற ஒரு அடையாளம் இருக்குது, அது வேற விஷயம். அது பெருமையான அடையாளம். விஜயோடைய அப்பா அம்மா போகிறாங்க அப்படின்ற அது வேற. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை நம்ம கொடுக்கணும். நிச்சயமா சார். அடுத்ததாக ஒரு டீ முடிச்சாச்சு. எந்த டீ போலாம் சார்? மின்ட் வேணுமா, மசாலா, ஜிஞ்சர்? ஓகே, ஜிஞ்சர் போலாமா? ஜிஞ்சர் உள்ள காசு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சார். இப்போ வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸோட மூவிஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரிய வருது. ஓகே, பிக் பட்ஜெட் மூவி, பிக் ப்ரொடக்ஷன், பிக் டைரக்டர், பிக் ஹீரோன்னு தெரிய வருது. பட் ஸ்மால் மூவிஸ்க்கான ரெகக்னிஷன் வந்து ஆக்சுவலாக அவ்வளோ பெருசாக தெரிய வர மாட்டேங்குது. தேட்டரில் வந்தோடனே படம் நல்லா இருந்தாலுமே ஆடியன்ஸ் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸ்மால் பட்ஜெட். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் டைரக்டர்? அதுக்கு வந்து என்ன காரணம்னா கால மாற்றங்கள். எங்கள் பீரியட்லாம் வந்து 80s 90s அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகிறதே ஒரு 30-40 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அதிகமாக. பெரிய படங்களாக இருந்தால் அவ்வளோ அத்தனை தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல படம் அப்பவும் எம்ஜிஆர், சிவாஜி இப்படிலாம் இருந்தாங்கல்ல நிறைய நடிகர்கள், அப்போ ஃபாலோயிங் இருக்கும். அவங்க படங்கள்லாம் உடனே பிக்கப் ஆகும், ஃபர்ஸ்ட் டே பிக்கப் ஆகும் இல்லையா? ஆனால் சின்ன படங்கள் என்ன, இப்போ நீங்கள் அன்னக்கிளின்னு ஒரு படம் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இளையராஜா முதல்ல மியூசிக் பண்ண படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் புதுமுக. இப்போ சிவகுமார்லாம் சாதாரண நடிகர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் படம் ஃபெயிலியர் அப்படின்ட்டாங்க. படத்தை தூக்கிட்டு திரும்பி ப்ரமோஷன் பண்ணி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. உடனே அடுத்த வாரம் திருப்பி போடுறாங்க, பிக்கப் ஆகுது, 100 நாள் ஓடுது. அந்த 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 ஏன்னா அந்த மவுத் ஸ்டாக்னு சொல்லுவோம். இன்னைக்கு 10 பேர் படம் பார்க்குறாங்க, நல்லா இருக்கே அப்படின்ட்டு வெளியே வர்றாங்க. அவங்க 10 பேர்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த நாள் 30 பேர் படம் பார்க்குறாங்க, அடுத்த நாள் 40 பேர், ஹவுஸ்ஃபுல். இப்படி ஒரு பிரீத்திங் டைம் இருந்துச்சு. இப்போ வாரத்துக்கு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகுது. அது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அடுத்த படம் வந்து விழுந்துரு. அடுத்த வாரமே அடுத்த படம் வந்து விழுந்துரு. ஸோ இதை தூக்கிடுறாங்க. தியேட்டர்ல இல்லை, ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது 200 தியேட்டர் ரிலீஸ் பண்றோம். ஒரு சாதாரண சின்ன படம் 150 தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம். பெரிய படங்கள் 700 தியேட்டர். பெரிய படங்கள் வரும்போது சின்ன படங்கள் தியேட்டர் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை மாறி போச்சு சினிமாவில். சினிமாவுடைய
என்ன சொல்கிறது, அந்த இதுவே மாறி போச்சு டோட்டலாக. முன்னாடி இந்த மாதிரி சுத்தமா இல்லை இப்போ. ஆமாம். அதே மாதிரி காசு வந்து நம்மளோட டீல வந்ததுனால இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டே ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின சேலரி எவ்வளவு சார்? 5000 ரூபாய் எனக்கு சேலரி. 5000 சார்? 1978. ஓ, 1981ல் எனக்கு 5000 ரூபாய் சேலரி. ஓகே, டைரக்டரா? ஆமாம். நான் அதிகமாக சம்பளம் வாங்கினது கடைசியாக 95, 96ல் 40 லட்ச ரூபா வாங்கியிருப்பேன். ஓகே, அதுவும் 80ஸ்ல தானா சார்? இல்லை 90 கிட்ட வரும்போது ஒரு 40 ரூபா 50 ரூபா சம்பளம் வாங்கியிருப்பேன். ஆஹா, 5000ல இருந்து அப்படியே 40 lakhs 50 lakhs. ஆமாம் ஆமாம். அற்புதம். ஆனால் வேல்யூ அதே வேல்யூ தானம்மா. நான் அன்னைக்கு 50 லட்சம் வாங்கினேன். அந்த 50 லட்சம் இன்னைக்கு 2000ல் இருக்கிற மணி வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 கோடி. அன்னைக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு படம் வந்து 25 லட்சம் ஒரு படத்தில் ஒரு படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்டாக 80ஸ்ல மேக்ஸிமம். ஆமாம் ஆமாம். 1 கோடியில் ஒரு படம் எடுக்கிறாருன்னா பெரிய படங்கள், அதான் பிக் பட்ஜெட். 1 கோடி. அப்போ இன்னைக்கு இப்போ 1 கோடியில படம் பண்றதே கஷ்டம்ங்கிறாங்களே. இந்த நாங்க எடுத்திருக்க படமே 3 கோடி 4 கோடி ஆயிடுச்சு. ஸ்மால் பட்ஜெட் படமே. அதே மாதிரி நீங்க பண்ணாத ஒரு விஷயமே இல்ல சார் சினிமால. ஆக்டிங்கா இருக்கட்டும், டைரக்டிங்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டிங்கா இருக்கட்டும், ப்ரொடியூசிங்கா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியாச்சு. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பண்ணல இப்ப வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் தோணுதா சார் உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு ரிக்ரெட் இருக்கா? ரிக்ரெட்ன்றது என்னன்னா, நான் என்னவே திரும்பி பார்த்தேன். எப்படின்னா, நான் டைரக்டரா இருக்கும்போது என்னுடைய ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அதில் சில காம்ப்ரமைஸ்லாம் போவேன். ஒரு பட்ஜெட், இந்த நடிகரை வச்சு ஒரு படம் கொடுக்குறாங்க ஒரு ப்ரொடியூசர். நான் அந்த நடிகருக்கு என்ன வந்து சேல் வேல்யூன்னு பார்ப்பேன். அப்போ இந்த இவ்வளவுதான் சேல் வேல்யூ. அப்போ ரிலீஸ் அன்னைக்கு என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், ப்ராஃபிட்டில் இருக்கணும். அந்த ப்ராஃபிட்டில் இருக்கணும்னா இதுக்குள்ளே படம் எடுக்கணும். இதுக்குள்ளே படம் எடுக்கணும்னா இத்தனை நாளைக்குள்ளே படம் எடுக்கணும். இவ்வளவுதான் அவருக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் செயல்படும் போது சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுவோம். அந்த காம்ப்ரமைசிங் தான் எனக்கு தெரியும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். பட் எனக்கு என்ன சந்தோஷம்னா, ரிலீஸ் அன்னைக்கு என் ப்ரொடியூசர் ப்ராஃபிட்டில் இருக்கார், திருப்பி அடுத்த படம் கொடுக்குறாரு. ஒரு ப்ரொடியூசருக்கு நான் 3 படம் 4 படம் 5 படம்னு பண்ணியிருக்கேன். காரணம் என்னை விட மாட்டாங்க. எஸ்எஸ்சி டைரக்டராக நம்ம கூப்பிட்டோம்னா we will be in profit. கரெக்ட். அந்த கேரண்டி அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுனாலேயே காம்ப்ரமைஸ் ஆகுது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் திரும்பி அதே நான் பண்ணுவேன். ஸோ 2 டீ முடிச்சாச்சு. அடுத்ததாக இது வந்து சைனா டீ சார். மாச்சான்னு வந்து சைனா டீ, சென்சா ஜப்பான் டீ, நம்ம ஊர் டீ மசாலா, மின்ட் இருக்கு. ஒவ்வொன்றா தரங்க என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். மசாலா பார்த்துடலாமா? மசாலா உள்ளே வெங்காயம் வந்திருக்கு சார். ஸோ பெரியதான் சொல்லுவார், உரிக்க வெங்காயத்து அப்படி கூட சொல்லலாம் சார். சோ வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, இந்த படத்திலே கூரன் படத்திலே வந்து ரொம்ப எமோஷனலான காட்சினா எந்த காட்சி சொல்லுவீங்க? கிளைமாக்ஸா சார்? கிளைமாக்ஸ்ல படம் பார்த்த இன்னும் கொஞ்சம் பேர் தான், 4-5 பேர் தான் படம் பார்த்தாங்க. அமீர் சார் படம் பார்த்தாரு, விஜய் ஆண்டனி படம் பார்த்தாரு, பார்த்திபன் சார் பார்த்தாரு, அந்த எங்க ஆடியோ ரிலீஸ்க்கு வந்தாங்கல்ல மேனகா காந்தி, அவங்க படம் பார்த்தாங்க. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு படம் முடிஞ்ச பிறகு எந்திரிக்கல. அந்த ஃபீல்ல அந்த கண்ணீரோட உட்காந்துருக்காங்க. அந்த எமோஷனை பில்டப் பண்ணிச்சு. வெங்காயத்தை காட்டினீங்க, வெங்காயத்தை உடிச்சாலும் கண்ணீர் வரும். எங்க படத்தை பார்த்தாலும் கண்ணீர் வரும். அற்புதம் சார், ஒரு வேற லெவல் பஞ்ச் கொடுத்துட்டீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப எமோஷனலான தருணம் எந்த தருணம் சொல்லுவீங்க சார்? ஏன்னா நிறைய தருணங்கள் இருக்கு, பட் டக்குன்னு உங்க மைண்டுக்கு வர ஒரு எமோஷனல் மொமெண்ட் உங்க வாழ்க்கையிலே கேக்குறீங்களா? பர்சனல் வாழ்க்கையில? ஆமா சார். பர்சனல் வாழ்க்கையில வந்து விஜய் பிறந்த நாள், அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? டெஃபினட்டா. அப்போல்லாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். ரொம்ப சம்பளமே இல்லாத காலகட்டங்கள். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் வந்துடுச்சா சார்? எஸ், எனக்கு ஒரு ஆண்மகன் பிறந்து விட்டான் அப்படின்றது தானே. அதுலேயும் ஆண்மகனும் பெண்ணும் நமக்கு ஒரு குழந்தை, ஒரு ஒவ்வொரு கட்டமாக இருக்குல்ல வாழ்க்கையிலேயே.
ஒரு கட்டமாக தாண்டி போகிறோம்ல. ம். படிக்கிற வயசில் என்னவாகணும்? ஒரு ரைட்டர் ஆகணும். ம். ரைட்டர் ஆகணும். தாய்ப்பாசம்னு ஒரு படத்துக்கு நான் கதை வசனம் எழுதுகிறேன், ம். கதை கொடுக்குறேன். அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறேன். அது ஒரு அந்த ஃபஸ்ட்டே போய் செட்டில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமா கனவோட ஒரு கிராமத்திலேருந்து வந்தவனுக்கு முதல் நாள் அந்த சினிமா சிவாஜி படத்தில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் நிற்கிறேன் வசந்த மாளிகையில். ம். அப்போ எப்படி இருக்கும்? அது ஒரு தருணம். அந்த முதல் நாள் டைரக்டர் ஆகிறேன் ம். 80s. முதல் நாள் நான் அடுத்தவங்களை வேலை வாங்குறேன், இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குறேன். அது ஒரு கட்டம், அந்த ஃபஸ்ட்டு டே. ம். அதே மாதிரி இடையில குழந்தை பிறந்த ஒரு நாள் ஹிந்தி படம் போய் டைரக்ட் பண்ணுறேன், ஆ. அந்த முதல் நாள். தெலுங்குல சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியோட. இப்படி ஒவ்வொரு அந்தந்த காலகட்டங்கள் நமக்கு மறக்க முடியாத நாட்களாக வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமா. அதே மாதிரி கண்ணீரோட மறக்க முடியாத நாள்னா என் டாக்டர் நாங்கள் இழந்த நாள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். ரொம்ப உண்மையான ஒரு விஷயத்த ரொம்ப யதார்த்தமா சொன்னீங்க சார். அடுத்த டீ போயிடலாமா சார்? மின்ட் சென்ச்சா மாச்சா இருக்கு. ஜப்பான் போனோமா, சைனா போனோமா, இல்ல நம்ம ஊரு மின்ட்டா சார்? ஜப்பான் போகலாம். ஜப்பான் போலாமா? ஓகே, மாச்சா. ஜப்பான் டீ உள்ளே ரப்பர் வந்திருக்கு சார். ஸோ ரப்பர் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த இரேசரை வச்சு அதை வந்து அழிக்கணும்னு நான் வந்து விரும்புறேன் இந்த ரப்பர் ஆலனா, எந்த ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல? நல்ல கேள்வி. நான் கொஞ்சம் முன்கோபக்காரன். அப்படியா சார்? அந்த முன்கோபத்தினால நிறைய நான் இழப்புகளை சந்திச்சிருக்கேன். பணம், புகழ், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணியிருக்கேன் கோபத்தினால. கொஞ்சம் நான் நிதானமாக இருந்திருந்தேன்னா அந்த இடத்துல அதை பண்ணியிருக்கலாம், அங்கேயும் ஜெயிச்சிருக்கலாம், இங்கேயும் ஜெயிச்சிருக்கலாம். அந்த கோபம் என்ற ஒரு மற்ற எல்லா டேலண்ட்டும் மாடு மாதிரி உழைப்பேன். உழைக்கிறதுல எந்த வஞ்சகமும் இல்லை. 80லேருந்து 90 வரைக்கும் 10 வருஷத்தில் 52 படம் பண்ணிட்டேன், வருஷத்துக்கு 6 படம். இப்போ எவ்வளோ உழைச்சிருக்கேன் நான், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த கோபம் அப்படின்ற ஒரு கெட்ட குணம் தான். ஆனால் அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து என்னால் அதை வந்து வந்துடும் எனக்கு. அதனால பல இழப்புகள் எனக்கு நடந்திருக்கு. ஓகே சார், அடுத்ததா 2 இருக்கு. மின்ட் இருக்கு, சென்ச்சா இருக்கு. எது போலாம் சார்? செஞ்சா போங்க. சென்ச்சா போலாமா? சைனா டீ உள்ளே அல்வா வந்திருக்கு சார். திருநெல்வேலி ஞாபகம் வருது. திருநெல்வேலி அல்வா, எஸ். சோ லைஃப்ல வந்து அல்வாக்கள் வாங்குறது வந்து ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் தான். அதுவும் சினிமா ஃபீல்ட்ல அல்வாக்கள் வந்து ஏகப்பட்டது நம்ம வீடு தேடியே வரும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு அல்வா தருணம்னா எந்த தருணம் சார்? நான் இது வரைக்கும் யாருக்கும் அல்வா கொடுத்ததில்லை. அப்படியா சார்? கொடுத்ததே இல்லையா? திருநெல்வேலி அல்வா கொடுத்துருக்கேன், அது ஓகே. அல்வா கொடுத்ததில்லை. அல்வாவா கொடுத்ததில்லை? ஏன்னா என்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் பாசிட்டிவா இருக்கணும், எல்லாரும் வாழ்க்கையில உயரணும். நீங்க வந்து அல்வா யாருக்குமே கொடுத்ததில்லைன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நீங்க வாங்கின அல்வா, மறக்க முடியாத ஒரு அல்வா வாங்கின ஒரு மொமெண்ட் ஞாபகம் வருதா சார்? அவ்வளோ ஈஸி இல்லைம்மா, எனக்கு யாரும் அல்வா கொடுக்க விட மாட்டேன். அப்படியா சார்? நான் ரொம்ப அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப ஆசைப்படாதவன். ரொம்ப ஆசைப்பட்டு நடக்கல அப்படின்னா அல்வாவை இல்லையா? ஓகேடா, நம்ம படிப்புக்கு இப்படி இருக்கிறோமா அப்படின்னு சந்தோஷப்படுவேன். ஒரு பியூசி முடிக்கல, 1 வருஷம் தான் படித்தேன், அவ்வளோதான் என் நாலேஜு. இவ்வளோ கடவுள் இப்படி வச்சிருக்காரா, ஆத்தாடி, இப்படி படித்தவன்லாம் இவ்வளோதான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான், நம்ம இப்படி இருக்கிறோமே. அந்த நிறைவு, அந்த பாசிட்டிவ் திங்கிங் அது இருக்கிறதுனால எனக்கு யாருமே அல்வா கொடுத்ததில்லை, கொடுக்க விட்டதில்லை, அந்த சான்ஸே கொடுத்ததில்லை. அதே மாதிரியே உங்களோட பயோபிக்கே வந்து ஒரு படமா எடுக்கிறோம், ஓகேவா? அந்த பயோபிக்க படமா எடுத்தா யார் ஹீரோவா இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது பயோபிக்னா 20 வயசுல இருந்து பயோபிக் எடுக்கணும். ஆமா, 14 வயசுல இருந்து எடுக்கணும்.
அப்போ அந்த 14 வயசு ஒரு ஹீரோ, 30 வயசில் ஒரு ஹீரோ, 50 வயசில் ஒரு ஹீரோ, 84 வயசில் ஒரு ஹீரோ, அப்படி நான் இப்போ தேடணும்ல. பயோபிக்லாம் எடுக்கிறது நானே எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு பீரியடில் எழுதிலாம் வச்சேன். ஏன்னா பயோபிக் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் விஷயம் இருக்கு என்கிட்ட. சினிமாவில் வரணும் அப்படின்னு ஓடியாந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் கூட திருப்பி ஊருக்கு ஓடல. எத்தனையோ தோல்விகள் வந்தப்போலாம் ஊருக்கு ஓடல. பசிப்பட்டினியில் கிடந்தப்பெல்லாம் ஊருக்கு ஓடல. திருப்பி போகல. ஜெயிச்ச பிறகுதான் போகணுன்ற ஒரு வெறியில் இருந்து ஜெயிச்ச பிறகு அப்படி ஒரு மோட்டிவேஷன். அதை வந்து நானே வந்து ஃபுல்லாக எழுதினேன். பயோபிக் எடுக்கும்போது என்னென்னாமா அது உண்மையான பயோபிக்காக இருக்கணும். அதில் வந்து ஃபிக்ஷன் கலந்துடக்கூடாது, கற்பனை கலந்துடக்கூடாது. அப்படி உண்மையான பயோபிக் எடுக்கும்போது அத்தனை காட்சிகளும் உண்மையாக இருக்கணும், நிஜமாக இருக்கணும். இவன் இதை இப்படி உழைச்சான் முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிற அதே கட்டத்தில் இப்படி தப்பு பண்ணனால இது நடந்துச்சு அப்படின்னு அந்த தப்பை நான் சொல்லணும்ல. அந்த தப்பை சொல்லும்போது சின்ன நெருடல் வரும். அதுதான் பயோபிக். அந்த நான் ஃபுல்லாகவே வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து நல்லவனாகவே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். அது பொய் சொன்னோம்னா பயோபிக் கிடையாது. கரெக்ட். அதனாலேயே தயங்கி அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அடுத்த கடைசி என்ன டீ இருக்கு? மின்ட் டீ சார். வச்சிருங்க. மின்ட் டீ உள்ளே பேட்டரி இருக்கு சார். ஸோ இந்த கூரன் படத்துல யார் வந்து ஃபுல் டைம் வந்து எப்போதுமே எனர்ஜியோட இருப்பாங்க, ஃபுல் டைம் வந்து எனர்ஜி நீங்களே பார்த்து வியந்த ஒரு பர்சன்னா யார் சொல்லுவீங்க படத்துல? நாய் தான். ஃபுல் எனர்ஜியா அந்த எனர்ஜியை பார்த்துட்டு தான் எங்களுக்குலாம் எனர்ஜி வரும். ஓ, நாய் தான். இந்த பேட்டரியை நாய்க்கு தான் டெடிகேட் பண்றோம். ஆமா. அடுத்து சொல்லணும்னா ரோபோசங்கர் டாக்டர் சொல்லலாம். அது ஒரு எனர்ஜியான பொண்ணு. அது ஒரு நல்ல கேரக்டர். படத்துல வந்து அது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் வீட்டுக்கு வரும். எனக்கு யாரும் இல்லாதனால ஒரு டாக்டர் மாதிரி ஆகிடும். ரொம்ப வந்து என்னை கலாய்க்கிறதே அந்த பொண்ணு தான். ஃபுல்லாக படம் முழுக்க என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கு. அதை நான் செல்லமாக எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு பேர் எங்களுக்கு தோணுச்சு. இப்போ அந்த பேர் சித்ரான்னு வச்சுங்க. சித்ரான்னு வச்சுருந்தோம். சித்ரான்னு கூப்பிட்றதோட செல்லமாக எப்படி கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நடித்த முதல் படம் வந்து பிகில். ஆமாம், பாண்டியம்மா. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக குண்டம்மான்னு கூப்பிடுவார் விஜய். இதுக்கு ரோஷம் வந்து அடிக்கும் பாருங்க ஃபுட்பால் மேட்ச்ல இல்லையா. அந்த மோட்டிவேட் பண்ணுறதுக்காக குண்டம்மான்னு கூப்பிடுவார். நாங்கள் என்ன பண்ணோம்னா அதே பேரை வைக்கக்கூடாது, செல்லம்மான்னு சொல்லிட்டு அதை குண்டம்மானே கூப்பிடுவோம் எங்கள் படத்தில். நான் கூட ஒரு நாள் கேட்டேம்மா குண்டம்மான்னு கூப்பிட்றேன், எனக்கு தப்பா இல்லையேன்னு. பா இதில் என்னப்பா தப்பு, பிள்ளையோட நடிச்சுட்டேன் அவரும் கூப்பிட்டாரு, இப்போ அப்பாவோட நடிக்கிறேன் அப்பாவும் கூப்பிட்றீங்க, இதை விட எனக்கு என்ன அப்படி. சூப்பர் சார், நைஸ். ஒரு நல்ல ஃபேமிலியே வந்து உருவாகி இருக்கு. அண்ட் அதே மாதிரி பேட்டரி வந்ததுனால உங்களோட லைஃப்ல சார் நீங்க வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது என்னடா இது நம்ம வேற மாதிரி பிளான் பண்ணோம் அது மாதிரி போக மாட்டேங்குதுன்னு ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது உங்களோட லைஃப்ல யார் பேட்டரியா உங்களுக்கு செயல்படுறது? என் ஒய்ஃப். அப்படியா? அவதான் எனக்கு பேட்டரி. ஓகே. அவங்க என்ன சொல்ற விஷயம் சார் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு எனர்ஜி கொடுக்கும்? இல்லம்மா அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் இப்போது 70 படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு 50 படம் தான் ஓடி இருக்கும், 20 படம் சாதாரணமாக இருக்கும்னு ஃபெயிலியராக இருக்கும்ல. நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன், அவளும் அதை பற்றி பேசவே மாட்டேன். அவங்க அந்த ஃபெயிலியரான படத்தை பற்றி பேசவே மாட்டாங்க, ஞாபகப்படுத்தவே மாட்டாங்க. ஏன் இப்படி ஒரு படம் பண்ணீங்க, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, அதுதான் அவங்ககிட்ட. அடுத்து என்ன அப்படின்னு கேட்பாங்க, அடுத்து என்ன. அது ஒரு பெரிய பேட்டரி அவங்க. சூப்பர் சார். இன்னைக்கும் என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. சாரை பார்த்தியா, கேட்டியா, அது சாப்பிட்டாரா, அது பண்ணாரா, இப்படியே தான் இருப்பாங்க. பவர்ஃபுல்லான பேட்டரி. சூப்பர் சார். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷோபா மேம் வந்து ஒரு சூப்பர் டேலண்டடான ஒரு கர்நாடிக் சிங்கர். அவங்க பாடுற பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல், திருப்பி திருப்பி கேட்டு வந்து ரசிக்கிற பாடல்னா எந்த பாடல் சொல்லுவீங்க? அது ஒரு கர்நாடிக்ல ரொம்ப நான் அதான் சொல்றேன், நான் கொஞ்சம் ஏதாவது இந்த காலை நேரத்தில் ப்ரேயர் பண்ணும்போது
நான் வேற ஒரு ஸ்டேட்டில் இருப்பேன், வேற ஒரு இதில் இருப்பேன். இன்னும் அதை பூஸ்ட் பண்ணணும், இன்னும் எனக்கு ஒரு பேட்ரி வேணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்கள கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்வேன். ராமநாமமே நிம்மதி தருமே, ராமஜெயம் எழுத பாபம் தீருமே, ராமநாமமே நிம்மதி தருமே. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாட்டு பாடும், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை. அது இந்த 2 பாட்டு எனக்கு, ஏன்னா நமக்கு ஒன்றும் கடவுள் எந்த குறையும் வைக்கல. அதை உண்மையாக அந்த பாட்டு பாடும்போது கேட்கும்போது, அது இந்த மார்னிங்கில் அந்த ப்ரேயரில் இந்த பாட்டுகள்லாம் கேட்கும்போது அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு போயிடும். ஸோ நல்ல இன்டர்வியூ, நைஸ். சூப்பர் சார். ஸோ டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த செக்மெண்ட் தான் சார் ஃபைனல் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ சார். நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க குடுகுடுன்னு பதில் சொல்லணும், ரேபிட் ஃபயர் மாதிரி. நான் ஒரு முட்டாளுங்க. ஓகே. என் வழி தனி வழி. சார் சினிமா டைலாக் இல்லை சார், ஒன்லி சொந்த டைலாக் சொல்லணும். சொந்தமாக தான் சொல்கிறேன். நான் என் ரூட்டு தனி ரூட்டு தான். ஓகே. ஐ லவ் மை வைஃப். வாவ். ஐ ஹேட் நெகட்டிவிட்டி. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா உயிர், பிரீத், சுவாசம். ஆஹா. நான் அடிக்கடி கோவப்படுறது உண்டு. ஓகே. என் வாழ்க்கை பியூட்டிஃபுல் லைஃப். ஆஹா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை பேசுறேன். எனக்கு கோபம் வந்தா கண்ணு ஒண்ணு தெரியாது. நான் ஜாலியா இருந்தா அதுக்கு நான் எப்பவுமே ஜாலியா தான் இருப்பேன். என் காதல் மெய்யானது. நான் கேட்டது கிடைத்து விட்டது. சூப்பர். அடிக்கடி சொல்ற பொய் தெரியலம்மா. பொய்யே சொல்ல மாட்டீங்களா சார்? தெரியல எனக்கு. ஓகே. ஏன்னா பொய் பேச வேண்டிய கட்டாயம் வந்ததில்லை, அந்த சந்தர்ப்பம் வந்ததில்லை. அடுத்தது பொய் பேசக்கூடாதுன்றதே ஒரு பாலிசி. அண்ட் இந்த செக்மெண்ட்டும் வந்து ரொம்ப அழகா முடிஞ்சிடுச்சு. ஃபைனலா சார், ஒரு ஆடியன்ஸ் சார்பா நான் கேட்குறேன், கூரன் படத்தை வந்து ஏன் ஆடியன்ஸ் தியேட்டர் போய் பார்க்கணும், தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்? அன்பு அப்படின்றது வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பது மட்டும் அன்பு அல்ல. அனிமல்ஸும், நம்ம உயிரும் உயிர் தான், ஒரு அனிமல் உயிரும் உயிர் தான். மனிதனை நேசிக்கிற மாதிரி அனிமல்ஸையும் நேசிக்கணும். இதை வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லியிருக்கோம். அதுதான் விஷயம். ரொம்ப ப்ரீச்சிங்காக இல்லாமல் அது சேலஞ்ச் பண்ணி சொல்லுமா. நான் ஒரு டைரக்டர், ஒரு புது டைரக்டர் பண்ணியிருக்கான், ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கார் இல்லையா. அவர் அவ்வளோ அழகா இப்போ வர்ற யங் ஜென்ரேஷனே வந்து ஜெயிக்கணும்னு வர்றாங்கல்ல, ஜெயிக்கணும்னா சும்மா ஜெயிச்சிட முடியாது. கண்டென்ட் அப்படி இருக்கணும், அதை அவ்வளோ அழகாக நேரேட் பண்ணியிருக்கணும். அந்த 2 மணி நேரம் போர் அடிக்கக்கூடாது. அதான் மெயின். அந்த 2 மணி நேரம் ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சிருக்கணும், கனெக்ட் பண்ணணும். அது முக்கியமான விஷயம். வந்து இப்போ அந்த நாயுடைய ஃபீலிங்கை ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ண வச்சிட்டார். அதனால தான் அந்த படம் முடிஞ்சு எந்திரிக்காமல் கண்ணீரோடு உட்காந்துருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, கனெக்ட் பண்ணதுனால. அதுக்கு மியூசிக் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு நாயுடைய ஃபீலிங்கை அப்படியே அந்த மியூசிக்கில் கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. அது நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டைரக்டர் உருவாவான், ஒரு புது ப்ரொடியூசர் உருவாவார், ஒரு நடிகனுக்கு லைஃப் கிடைக்கும். நிச்சயமா சார், கண்டிப்பா நாங்களும் தியேட்டர் போய் பார்ப்போம். நாங்களும் வந்து கண்டிப்பா ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இந்த மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கள். என் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்களோட ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஜேர்னி பத்தி தெரிய வந்துச்சு. டைம் போனதே தெரியல சார், அவ்வளோ சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கு சார். வர செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து அழகா ஏதாவது எழுதி சைன் போட்டு கொடுப்பாங்க, நாங்க ஞாபகார்த்தமா வச்சுப்போம். ஒரு சூப்பர் லெஜெண்டரி டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலனா எப்படி? சைன் பண்ணிடலாமா? இந்த கப் உங்களோட சைன்காக ஆவலா காத்துட்டு இருக்கு சார். இந்த உலகம் இன்னும் ஏங்கிட்டு இருக்கு. அன்புக்காக தான் ஏங்குது. அன்புக்காகத்தான் ஏங்குது. எல்லாருமே அன்புக்காகத்தான் ஏங்குறோம். சூப்பர் சார். நன்றிமா.
ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி சார். ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் லெஜெண்டரி டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஏசி சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கலகலன்னு நம்ம கேட்ட விஷயங்களுக்குலாம் பதில் சொன்னாரு. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான, என்டர்டெய்னிங், ஃபன் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.